ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் மனிதனின் வீழ்ச்சியை பற்றி கூறுகின்றது. இதில் பாவம் உலகிற்குள் எவ்வாறு வந்தது என்பதையும் அதன் விளைவுகளையும் காணலாம். காலம் எப்போதும் முன்னோக்கிச் செல்கிற வகையில் தேவன் இவ்வுலகத்தை படைத்திருக்கின்றார். இந்த நிகழ்வுகள் ஏற்கனவே நடந்துவிட்டன. அவற்றை மாற்ற முடியாது. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம். ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன், நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாயிருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அவனும் புசித்தான். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். ஆதியாகமம் 1 முதல் 3 வரை அதிகாரங்களை வாசித்த பிறகு மனதில் எழக்கூடிய சில கேள்விகளும் பதில்களும். தேவன் ஏன் உலகத்தை படைத்தார்? மனிதனை ஏன் தேவன் தமது சாயலில் படைத்தார்? தேவன் ஏன் ஒரு கட்டளையை கொடுத்தார்? ஏவாள் ஏன் பாம்பின் வார்த்தையை கேட்டாள்? ஆதாம் ஏன் பழத்தை உண்டான்? தேவன் பாவத்தை ஏன் தீவிரமாக கருதுகிறார்? பழத்தை உண்ட உடனே என்ன நடந்தது? ஆதாமும் ஏவாளும் ஏன் ஒளிந்து கொண்டார்கள்? தேவன், நீ எங்கே இருக்கிறாய் என்று ஏன் கேட்டார்? பாவத்தின் விளைவு என்ன? தேவனிடமிருந்து பிரிவு, துன்பம், சாபம் மற்றும் மரணம். தேவன் ஏன் அவர்களை ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றினார்? இந்த நிகழ்விலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? தேவன் நல்ல உலகத்தை படைத்தார். மனிதன் பாவத்தில் விழுந்தான். இருந்தாலும் தேவன் மீட்பிற்கான நம்பிக்கையை அளித்தார். ஏவாள் சாத்தானின் பொய்யை நம்பி தேவனுடைய கட்டளையை மீறியதால் பாவம் உலகிற்குள் வந்தது. ஆனால் பின்னர் மனிதரை ரட்சிக்க தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் மீட்பின் வழியை ஏற்படுத்தினார். நமது கிறிஸ்தவ நம்பிக்கையின்படி தேவன் மனிதர்களுடன் பல வழிகளில் பேசுகிறார். அவற்றில் முக்கியமானது வேதாகமம், பைபிள் ஆகும். வேதாகமம் முழுவதும் தேவ ஆவியால் அருளப்பட்டது. இதன் மூலம் தேவன் தமது சித்தம், அன்பு, நீதிமான வாழ்க்கை, இரட்சிப்பின் வழி ஆகியவற்றை மனிதர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். போதனை மற்றும் வழிகாட்டுதல்கள். வேதாகமத்தை வாசிக்கும்போது தேவன் நம் வாழ்க்கைக்கு தேவையான அறிவுரைகளையும் திருத்தங்களையும் வழங்குகிறார். உம்முடைய வார்த்தை என் கால்களுக்கு விளக்கும், என் பாதைக்கு ஒளியுமாயிருக்கிறது. பரிசுத்த ஆவியின் உதவி. வேதாகமத்தை புரிந்து கொள்ள பரிசுத்த ஆவி உதவுகிறார். வாசிக்கும்போது சில வசனங்கள் நம் சூழ்நிலைக்கு நேரடியாக பேசுவதைப் போல அமைந்திருக்கும். இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துதல். வேதாகமத்தின் மைய செய்தி இயேசு கிறிஸ்து ஆவார். அவரின் வாழ்க்கை, மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் மூலம் தேவன் தமது அன்பையும் இரட்சிப்பையும் மனிதருக்கு காட்டுகிறார். தேவன் இன்று மனிதர்களுடன் முக்கியமாக வேதாகமத்தின் மூலம், பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதலின் மூலம் மற்றும் ஜெப வாழ்க்கையின் மூலம் தொடர்பு கொள்கிறார். வேதாகமத்தை தினமும் வாசித்து ஜெபித்தால் தேவனுடைய சித்தத்தை மேலும் தெளிவாக அறிந்து கொள்ளலாம். தேவன் காலத்தையும் சரித்திரத்தையும் தம் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். மனிதன் கடந்த காலத்தை மாற்ற முடியாது. ஆனால் தேவன் நம் கடந்த கால பாவங்களை மன்னித்து நல்ல எதிர்காலத்தை அளிக்க முடியும்.